நம்ம ஃபோன்லேயே வந்து ஜிபிஆர்எஸ் ஆப் மூலிமா கனெக்ட் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபியூயல் வந்து ஃபில் பண்ணுறோம், எவ்வளோ ஏக்கர் கவர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டைம் இது ஓட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இது. இப்போ பார்த்தீங்கன்னா என் பேர் மதுமிதா. நான் மஹிந்திராவில் வந்து 2 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம நோவோ 755ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது, டிஜிசென்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டிஜிசென்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஆர்எஸ் சொல்லுவோம். அதாவது இப்போ ஹார்வெஸ்டரு இல்லை டிராக்டர் ஓனர்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் டிராக்டர்ஸ் வச்சுருப்பாங்க, மல்டிபிள் ஹார்வெஸ்டர் வச்சுருப்பாங்க. ஹார்வெஸ்டர் அது சொல்ல போனால் மற்ற ஸ்டேட்லலாம் கூட வந்து அவங்க 2-3 ஓட்டுவாங்க. அப்படிங்கும் போது எல்லா இடத்துக்கும் போய் அவங்க கவர் பண்ண முடியாது. ஸோ இதில் இது என்னென்னா டிஜிசென்ஸுங்கிறது நம்ம ஃபோன்லேயே வந்து ஜிபிஆர்எஸ் ஆப் மூலிமா கனெக்ட் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபியூயல் வந்து ஃபில் பண்ணுறோம், எவ்வளோ ஏக்கர் கவர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டைம் இது ஓட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இது பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இப்போ யாராவது நம்மளோட இந்த மஹிந்திரா கீ இல்லாமல் வேறு ஏதோ கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா கூட அதோட அலர்ட் கூட ஆப்க்கு வந்து இது நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி 12 அலர்ட்ஸ் வந்து அந்த ஆப் மூலிமா வந்து நம்ம ஐடென்டிஃபை. அதே மாதிரி சர்வீஸ் இண்டிகேஷன் வரும். அதே மாதிரி ஏதாவது இஷ்யூஸ்னால், இது ஏன்னா சிஆர்டி என்ஜின் இல்லைங்களா, எல்லாமே நம்ம வந்து சாஃப்ட்வேர் மூலிமா தான் கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட இஷ்யூஸுமே வந்து அதில் வந்து ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த இஷ்யூஸ் இருக்குது, சர்வீஸ் அலர்ட் வரும். இந்த கிட் இருக்கும் சார், இங்கே ஜிபிஎஸ் கிட்டு, அதில் சிம் போட்டு நார்மலாக நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி தான்.